ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பட்டாணி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது உங்கள் குழந்தையோட லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை வீட்டு லஞ்சுக்கோ செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வீட்டு சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு போல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நடுவிரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து 6லிருந்து 7 அளவுக்கு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ, பிரிஞ்சில 2 சேர்த்து இதையும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதை போல் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 50% அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு தேவையில்லைங்க. கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டாலே போதுமானது. பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறேங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லையானா காஞ்ச பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு வேக விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதியில் செய்யாமல் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம புளிப்புக்கு தக்காளி, தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்குங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு 15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க.
இப்போ 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போயிருக்குங்க. இந்த டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த பட்டாணியும் நல்லா வெந்திருக்குங்க. நம்ம குக்கரில் செஞ்சதால் பட்டாணி எல்லாம் மேலே வந்துட்டுருக்குங்க. அதனால் இதை மெதுவாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதமெல்லாம் உடஞ்சி வந்துடுங்க. இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால சீக்கிரமாகவே உடஞ்சிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சாதம் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.